10th Standard Mathematics, Chapter 1, Relations and Functions, Exercise 1.1, first problem, second subdivision. Set A equal to set B equal to P, Q. So, using these two sets, we have to compute A cross B, A cross A, and B cross A. So, first on the A cross B, second subdivision. Second subdivision set A equal to set B equal to P, Q. A and B ரெண்டுமே ஈக்குவலா எந்த எலிமெண்ட்ஸ் ஈக்குவலா இருக்கு செட் ஆஃப் P, Q க்கு ஈக்குவலா இருக்கு. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து A cross B எழுதலாம். A cross B அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் A பதிலா P, Q இல்லையா? கிராஸ் B-யும் P, Q தான். பாருங்க, A-ம் B-யும் ஈக்குவல் செட்ஸா இருக்கு. ரைட். இப்போ இதுக்கு நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் A என்ற செட்ல இருந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் P எடுத்துக்கலாம். P என்ற எலிமெண்ட் எடுத்து இதை B-ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட் கூடவும் பேர் பண்ணி ஆர்டர் பேரா எழுதணும் செட்டுக்குள்ள. அப்போ ஃபர்ஸ்ட் P, 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 Q. என்ன பண்றது தெரியுது இல்லையா? Pன்ற ஒரு எலிமெண்ட் A வந்து எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அதை இந்த செகண்ட் செட் B இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்து செகண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலிமெண்ட் கூடவும் பேர் பண்ணி ஆர்டர் பேரா மாற்றணும். ஸோ இப்போ Pன்ற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து P, Q கூட P, P, Qன்னு மாற்றியாச்சு. சரி, இப்போ இனிமேல் Pன்றது நம்ம ஆர்டர் பேர் வேறு எதுவும் மாற்ற முடியாது. ஸோ அப்போ Q எடுத்துக்கலாம். அடுத்தது Q எடுத்தோம்னா என்ன கிடைக்கும்? Q, P, Q, Q. இது என்ன? A cross B. சரி, அடுத்தது A cross A கேட்டுக்கிறாங்க. A cross Aன்னா இன்ஸ்டெட் ஆஃப் B வந்து என்ன? A. பட் இங்க என்ன? Aன்றதும் Bன்றதும் ஈக்குவல் செட் இருந்ததுனால இங்க நமக்கு Aன்ற செட் என்ன எழுதிக்கலாம் பாருங்க. P, Q கிராஸ் அகைன் A தான். அப்போ P, Q. இதுவும் மேல இருக்கக்கூடியதும் ஒண்ணுதான். ஏன்னா இங்க Bன்னு கொடுத்துருக்காங்க, இங்க ஏவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஏவும் பி ஈக்குவல்ன்றதுனால ரெண்டுமே ஒன்றுதான் இருக்கும். ஸோ இதை நம்ம எடுத்து எழுதிடலாம் பாருங்க. P, P, Q. அடுத்தது Q, P, Q, Q. என்ன பண்றது இல்லையா? மேல இருக்கக்கூடிய அதே செட் தான். P, Q, இங்கேயும் அதே தான் இருக்கு. அதனால அப்படியே எழுதிக்கலாம். இங்க என்னென்ன ஒண்ணு பிக்கு பதிலாக ஏன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தான் ஏவும் பி ஈக்குவல்ன்றதுனால அதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. சரி, மூணாவது இது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா B cross A. B cross Aன்னா ஃபர்ஸ்ட் ரைட் செட் B. செட் B வந்து P, Q தான். கிராஸ் செட் ஏவும் P, Q தான். ஏன்னா ரெண்டும் ஈக்குவல் செட்ஸ். சரி, ரைட். இது ஆர்டர் பேர் எழுதலாமா? ஃபர்ஸ்ட் வந்து Bலேருந்து ஒரு எலிமெண்ட் P, இதை ஏவில் இருக்கக்கூடிய எலிமெண்ட் கூட பேர் பண்ணணும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் செட் B ஆயிடுச்சு, செகண்ட் செட் A ஆயிடுச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்து அதை செகண்ட் செட்ல இருக்கக்கூடிய ரெண்டு எலிமெண்ட் கூட பேர் பண்ணணும். ஸோ P, P, Q, P, Q. சரி, அடுத்தது Q இருக்கா? இந்த Q எடுத்துக்கிட்டு அந்த செகண்ட் செட்ல இருக்கக்கூடிய ரெண்டு எலிமெண்ட் கூட பேர் பண்ணலாம். Q, P, Q, Q. அவ்வளோதான் B cross A. பாருங்க, எல்லாமே A cross B, A cross A, B cross A எப்படி இருக்கு? ஈக்குவலாகவே இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா A என்ற செட்டும் B என்ற செட்டும் எப்படி என்ன செட்டு? ஈக்குவல் செட்ஸ். தேங்க்யூ.